திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 503, அதிகாரம் தெரிந்து தெளிதல். உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் ஒரு முறை ரயிலில் பயணம் செய்தார். அப்போது பயணச்சீட்டு பரிசோதகர் ஒவ்வொருவரிடமும் பயணச்சீட்டை வாங்கி பரிசோதித்துக் கொண்டு வந்தார். ஐன்ஸ்டீனிடம் பயணச்சீட்டை கேட்டபோது அவர் தான் அணிந்திருந்த சட்டை பைக்குள் கையை விட்டு தேடினார். பயணச்சீட்டு கிடைக்கவில்லை. பரிசோதகர் அவரை உற்று பார்த்தார். அவர் அறிவியல் மேதை ஐன்ஸ்டீன் என்பதை அறிந்து கொண்டார். பின்னர், பரவாயில்லை ஐயா, நீங்கள் பயணச்சீட்டை தேட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே அடுத்த நபரிடம் பரிசோதிக்கச் சென்றார். அதன் பிறகும் ஐன்ஸ்டீன் தனது பெட்டியை திறந்து கவனமாக பயணச்சீட்டை தேடிக்கொண்டே இருந்தார். மீண்டும் பரிசோதகர் அந்த வழியாக வந்தார். தேடுவதை நிறுத்தாத ஐன்ஸ்டீனை பார்த்து, ஐயா, தாங்களோ உலக புகழ்பெற்ற பெரும் விஞ்ஞானி, உங்களால் இந்த நாட்டிற்கே பெருமை. தங்களிடம் பயணச்சீட்டு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஏன் வீணாக தேடுகிறீர்கள் என்று சமாதானப்படுத்தினார். அதற்கு ஐன்ஸ்டீன் அவர்கள், உங்களுக்கு பரவாயில்லைதான், ஆனால் நான் எந்த ஊருக்கு போக வேண்டும், அங்கே எங்கே செல்ல வேண்டும் என்ற விவரம் அந்த பயணச்சீட்டில் அல்லவா இருக்கிறது. ஆதலால் இப்போது பயணச்சீட்டு எனக்கு வேண்டுமே என்றார். அருகில் இருந்தவர்கள் இந்த பதிலை கேட்டு அதிர்ந்தனர். பிறகு அடுத்த ரயில் நிலையத்தில் பரிசோதகர் ஐன்ஸ்டீனை உடன் அழைத்துச் சென்று தொலைபேசியின் மூலம் அவர் மனைவியிடம் தொடர்பு கொள்ளச் செய்தார். ஐன்ஸ்டீன் தனது மனைவியிடம் கேட்டு விசாரித்து அவர் செல்ல வேண்டிய ஊரின் பெயரையும் அந்த இடத்தையும் ஒரு தாளில் குறித்து கொண்டு அந்த ஊர் வந்ததும் இறங்கினார். அரிய நூல்களை கற்று குற்றமற்று விளங்குவோரிடத்தும் ஆராய்ந்து பார்த்தால் ஓரளவு அறியாமை இருக்கவே செய்யும் என்பதை அறிய கற்று ஆசற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிறு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். வாழ்வு முழுதும் அறியாமை சிறுமை, ஆன்ற அறிவிலும் சற்றே அறியாமை பெருமை.